பிரதமர் கைக்கு செல்லும் முக்கிய அஸ்திரம் திருப்பரங்குன்றம் கோவிலில் இருந்து புறப்பட்டது. கடும் பீதியில் திமுக தலைமை. திருப்பரங்குன்றம் முருகன் கோவில் மலை மீது உள்ள கார்த்திகை தீபத்தூணில் கார்த்திகை தீபம் ஏற்றப்பட வேண்டும் என சுமார் 100 ஆண்டு காலம் போராட்டத்திற்கு கிடைத்த வெற்றியாக மலை உச்சியில் உள்ள கார்த்திகை தீபத்தூணில் தீபம் ஏற்றப்பட வேண்டும் என நீதிமன்றம் உத்தரவிட்டும் அதை திமுக அரசு நிறைவேற்றாததால் இந்த விவகாரம் மிகப்பெரிய அளவில் விஸ்வரூபம் எடுத்திருக்கிறது. அந்த வகையில் மக்கள் மத்தியிலேயே திருப்பரங்குன்றம் விவகாரம் மிகப்பெரிய எழுச்சி ஏற்படுத்தி இருக்கும் நிலையில் வரும் 2026 சட்டசபை தேர்தல் திருப்பரங்குன்றம் முருகன் கோவிலை மையப்படுத்தி மிகப்பெரிய அளவில் பிரச்சாரம் நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதாவது திருப்பரங்குன்றம் முருகன் கோவில் விவகாரம் வரும் தேர்தலில் முக்கிய பங்காற்ற இருக்கிறது. குறிப்பாக தமிழ் கடவுளான முருகக் கடவுள் உலகத் தமிழர்கள் எங்கே சென்றாலும் முதலில் அவர்கள் வழிபடுவதற்கு கட்டக்கூடிய கோவில் முருகன் கோவில். அந்த வகையில் தமிழ் கலாச்சாரம் மற்றும் தமிழோடு பின்னி பிணைந்துள்ள முருகப்பெருமானின் கார்த்திகை தீபத்தூண் விவகாரம் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்கள் மத்தியில் விஸ்வரூபம் எடுத்திருக்கிறது. இதை உணர்ந்துதான் கடந்த முறை பிரதமர் மோடி மதுராந்தகம் வந்தபோது அவருக்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி முருகன் புகைப்படத்தை பரிசாக அளித்தார். அதே நேரத்தில் வரும் சட்டசபை தேர்தலில் இந்த திருப்பரங்குன்றம் கார்த்திகை தீபத்தூண் விவகாரம் திமுகவுக்கு மிகப்பெரிய சரிவை சந்தித்துக் கொடுக்கும் என்று சர்வே ரிப்போர்ட்டுகள் உணர்த்துகிறது. இதன் வெளிப்பாடுதான் கடந்த மாதம் நடந்து முடிந்த குடியரசு தின விழாவில் எப்போதும் இல்லாத அளவுக்கு இந்த திமுக அரசு குடியரசு அணிவகுப்பில் 6 வடை வீடு கொண்ட முருகனின் கண்காட்சிக்கு வைக்கப்பட்டது. இப்படி ஒரு சூழலில் கோவில் நகரங்களை குறிவைத்து பாஜக களமிறக்க திட்டமிட்டுள்ள நிலையில் திருப்பரங்குன்றம் தொகுதியையும் பாஜக அதிமுக இடம் கேட்டு வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த நிலையில் மதுரை மேற்கு மாவட்ட தலைவர் சிவலிங்கம் தொடர்ந்து கார்த்திகை தீப விவகாரத்தை திருப்பரங்குன்றம் தொகுதி மக்கள் மத்தியில் உயிரோட்டமாகவே வைத்து வருவதற்கு அவருடைய பங்கு மிக முக்கிய காரணம். இந்த நிலையில் மோடி மதுரை வர இருக்கும் நிலையில் அவருக்கு வெள்ளி வேல் ஒன்றை பரிசாக அளிக்க முடிவு செய்த மேற்கு மாவட்ட தலைவர் சிவலிங்கம் அந்த வெள்ளி வேலை திருப்பரங்குன்றம் முருகன் கோவிலில் பூஜை செய்து திருப்பரங்குன்றம் தொகுதியில் முழுவதும் உள்ள அனைத்து கிராமங்களுக்கும் எடுத்து சென்று அங்கே இருக்கும் ஒவ்வொரு கோவிலாக அந்த வேலுக்கு பூஜை செய்து வந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் மதுரை வரும் பிரதமருக்கு அந்த வேல் பரிசாக அளிக்க இருக்கிறார்கள் மதுரை மேற்கு மாவட்ட பாஜகவினர். இது குறித்து பாஜக மேற்கு மாவட்டத்தில் விசாரித்த போது திமுகவை அழிக்கக்கூடிய அஸ்திரம்தான் இந்த வேல். இதை பிரதமரிடம் நாங்கள் பரிசாக அளிக்கிறோம். அசுரனை முருகன் சூரசம்ஹாரம் செய்தது போன்று திமுகவை வரும் 2026 சட்டசபை தேர்தலில் சூரசம்ஹாரம் செய்வார் எங்கள் பிரதமர். அதற்கான அஸ்திரம்தான் இந்த வேல் என்கின்றார்கள் மதுரை மேற்கு மாவட்ட பாஜகவினர்.